ஹீரோவும் நானே வில்லனும் நானேன்ற மாதிரி RDJ as a டாக்டர் டூம். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இன்டர்நெட்டே டோட்டலா பிரேக் ஆயிருக்கு. மார்வல் ஆண்டவர் இஸ் பேக்னு சொல்லலாம். மார்வல் ஃபேன்ஸ் ஆம் ஹாப்பி. காமிக்கெல்லாம் மார்வல் ஃபேன்ஸுக்கு விருந்து வச்சு அனுப்பியிருக்காங்க. நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் தனி வீடியோல பார்ப்போம். இப்போதைக்கு டாக்டர் டூமா RDJ வருது எனக்கு சந்தோஷம் தான். பட் பர்சனல் சாய்ஸா ஒரு சில ஆக்டர்ஸ் எனக்கு இருந்தாங்க. ஜான் ஹாம்னு ஒரு ஆக்டர் செம பர்ஃபெக்ட்டா இருப்பாரு டாக்டர் டூமுக்கு. அடுத்து ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் சிலியன் மர்ஃபி. இவங்க யாரும் எடுத்து வராம RDJ இப்போதைக்கு டாக்டர் டூமா மார்வல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு மார்வல் பயந்துட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா பேக் டு தி ரூட்டுக்கு போயிருக்காங்க. RDJ டூமா இறக்கிருக்காங்க. RDJோட அந்த வேல்யூவை மார்வல் யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாங்க. மார்வல் நினைச்சிருந்தாங்கன்னா டூம்க்கு சாய்ஸ்ல எவ்வளவு ஆக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்களே யார வேணா காஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா மார்வல் அதை பண்ணல. அடுத்து ரூசோ பிரதர்ஸ் போத் அவெஞ்சர்ஸ் ஃபிலிமுக்கும் டாக்டர்ஸ் ரிட்டர்ன் எடுத்து வந்திருக்காங்க. இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட்கேம் ரைட்டர் திருப்பி எடுத்து வந்திருக்காங்கன்ற போது மார்வல் அப்கமிங் பெரிய ஹிட் கொடுக்க நினைக்கிறாங்க. பயந்துட்டாங்கன்னு சொன்னது எந்த விதத்துல அசிங்கமாவோ தப்பாவோ சொல்ல வரல. இல்ல மார்வலுக்கே தெரியுது எதை பண்ண ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சுதான் இப்ப அந்த பழைய டீம் ரிட்டர்ன் எடுத்து வந்திருக்காங்க. RDJ டூமா வந்துட்டாருன்னு ஒரு சைடு இந்த ஒரு அப்டேட் ஃபேன்ஸ் மத்தியில பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்திருந்தாலும் மார்வல் அடிஸ்ல ஒரு சில பேருக்கு சின்ன பயம் இருக்கு. ஏன்னா அயன்மேனோட ஒரு வேரியன்ட் டாக்டர் டூமா காமிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இது சம்பந்தமா ஒரு வாட் இஃப் காமிக் இஷ்யூ இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மார்வல் அப்படி பண்ண சான்ஸ் இல்ல. ஏன்னா டாக்டர் டூம் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள வில்லன்னு சொல்லிட்டு மார்வலுக்கு டெஃபினட்டா தெரியும். அயனோட வேரியன்ட்டா காமிக்க மாட்டாங்க. கூடி சீக்கிரம் அந்த காமிக் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். டூம் எங்க இருந்து எடுத்து வர போறாங்க, என்ன மாதிரியே காமிக்க போறாங்கன்னு ஐடியா இல்ல. சீக்ரெட் வார்ஸ் பொறுத்தளவுக்கு டூம் மிகப்பெரிய வில்லன். டாக்டர் டூம் காட் டூமா மாறிடுவாரு. பட் இப்போ MCUல அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. அவருக்கான அந்த லீடோ பில்டப் எதுவுமே இல்ல. இப்போ டூம்ஸ்டே படத்துக்கு முன்னாடி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் RDJ டூம்கான கேமியோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட டைரக்டரான மேட் ஷாக்மன் ஒரு சின்ன டீசர் போட்டு தான் போயிருக்காரு. வேற எந்தெந்த ப்ராஜெக்ட்ல டாக்டர் டூமா உள்ள கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். டூம்க்கு மல்டிவர்ஸ் ஆகால பில்டப் இப்போ இல்ல. ஆனா கேங்க்கு பெரிய பில்டப் இருக்கு மல்டிவர்ஸ் ஆகால. ஆனா கேங் அந்த அளவுக்கு ஷோ பண்ணல. சரி, கேங்கோட கதை என்னதான் கேட்டீங்கன்னா காமிக்கால கேங்க பத்தி அவங்க மூச்சு கூட விடல. இதுல இருந்து நமக்கு தெரிய ஒரு விஷயம், கேங்கோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். மார்வலோட அந்த வேஸ்டர் வில்லன் லிஸ்ட்ல அவரு சேர்ந்துட்டாருன்னு சொல்லலாம். பட் கேங்காக நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பா. அவர் ஃபர்ஸ்ட் வில்லனா ஒர்க் ஆகி அதுக்கப்புறம் அந்த மல்டிவர்ஸ் ஆகாக்கு ஒர்க் ஆகாம போன கதை என்னன்னு சொல்லிட்டு கேங்கும் பிளஸ் மல்டிவர்ஸ் ஆகவும் மார்வலுக்கு ஒர்க் அவுட் ஆகல நம்ம சொல்ல முடியாது. மார்வல் எண்ட்கேமுக்கு அப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இவங்க படங்கள் கொடுக்காம போனதுதான் அவங்க மிகப்பெரிய அடிக்கு காரணம். MCU மாறினது ஒரு ரீசன் சொல்லலாம். RDJ டாக்டர் டூமா நம்ம இப்ப பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்க சமயத்துல RDJ இதுக்கு முன்னாடி டாக்டர் டூமா வந்திருக்க வேண்டியது எங்கன்னு கேட்டீங்கன்னா 19 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் மூவில டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் கன்சிடர் பண்ணிருக்காங்க. பட் RDJ அந்த சமயத்துல அந்த ரோலை எடுக்கல. அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு RDJ as a டாக்டர் டூம். அப்படியே அவெஞ்சர்ஸ் படங்களோட அந்த டைட்டில் சைடு வந்தோம்னா மல்டிவர்ஸ் ஆகாக்கு வில்லன் மாறிட்டதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் 5 டைட்டில் மாத்திட்டாங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தான் அவெஞ்சர்ஸ் 5 டைட்டில். இந்த படம் 2026ல மேல வர மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் 2027ல வருது. அது மேல தான் வருது. ரெண்டு அவெஞ்சர்ஸ் படங்களுக்குமே டைட்டிலோட அந்த கலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்புறம் சீக்ரெட் வார்ஸோட அந்த கலர் நல்லா இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிறது கொஞ்சம் காமிக்க கியூரியஸா இருக்கு. இந்த ரெண்டு படங்களுமே கோட் டைரக்டர்ஸான ரூசோ பிரதர்ஸ் தான் டைரக்ட் பண்ண போறாங்க. இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட்கேம் பல ரைட்டர்ஸ் ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ரெண்டு ரைட்டர்ல ஒருத்தர் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஸ்டீவன் மெக்ஃபிலோ எடுத்து வந்திருக்காங்க. கிறிஸ்டோபர் மார்க்கஸ் எடுத்துட்டு வரலாம். ரூசோ பிரதர்ஸ்மே ரைட்டிங்ல இன்வால்வ்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எது எப்படி அவெஞ்சர்ஸ் படங்களை தரமா எடுத்து கொடுத்தா போதும். நல்ல குவாலிட்டி டெப்த் அண்ட் ரைட்டிங்ல அப்கமிங் அவெஞ்சர்ஸ் படங்கள் நமக்கு வேணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எல்லா கேரக்டர்ஸ் படத்தை உள்ள வச்சு கண்டிப்பா ஒரு பிரியாணி குக் பண்ணி மார்க் கொடுப்பாங்க. ஆனா அந்த பிரியாணிக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணி ஆகணும். நம்ம குவாலிட்டியான படங்களுக்காக நம்ம வெயிட் பண்றது தப்பு இல்ல. காமிக்கல ஒரு விருந்து வச்ச சமயத்துல அடுத்த வீடியோல நிறைய விஷயத்தை கவர் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். டாடா பை गाइस.